ஈரோட்டில் கடந்த 2 நாட்களாகவே டாஸ்மாக் கடைகளை திறக்காமல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதில் பணிச்சுமை இருக்கு அப்படின்னு டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதில் ஒன்று நிறுத்துங்க, இல்லைனா இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய பணிக்கு கூடுதல் ஆட்களை நியமிங்க. இது போன்ற ஒரு கோரிக்கைகளை முன்வச்சு தான் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த வகையில் இந்த போராட்டம் நாளையும் நீட்டிக்கப்பட இருக்கிறது. காரணம், ஈரோட்டில் நாளையும் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என்று டாஸ்மாக் ஊழியர்கள் தரப்பில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் விவரிக்க கேட்போம். மேகநாதன் வணக்கம். இப்போ ஈரோட்டில் நாளைய தினமும் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 144 டாஸ்மாக் கடைகள் வந்து அரசோட கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு வருது. இந்த கடைகள் பணிபுரியக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நேற்று காலை வந்து போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த நிலையில இந்த போராட்டமானது நேற்று டாஸ்மாக் ஈரோடு மாவட்ட மேலாளர் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத நிலையில இன்றும் வந்து தொடங்கியது. 2வது நாளாக போராட்டம் நடத்திய பணியாளர்கள் வந்து கோவை மண்டல டாஸ்மாக் மேலாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவருடைய பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத பணியாளர்கள் வந்து நாளையும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தப் போவதாக திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். இதனால் பாத்தீங்கன்னா நேற்று தினமும் மற்றும் இன்றைய தினமும் சேர்ந்து 2 நாட்களில் சுமார் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 10 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில நாளையும் 3வது நாளாக வந்து இந்த பணியாளர்களுடைய போராட்டம் தொடரும் என்பது மதுப்பிரிவுகள் மத்தியில் வந்து பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலையே பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்த காலை 11 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 11 மணிக்கு மூடப்படக்கூடிய 11 to 11 என்று சொல்லக்கூடிய தனியார் பார்கள்ல கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக வந்து பவானி, அந்தியூர் போன்ற பகுதிகளில் மதுப்பிரிவுகள் வந்து காலை 10:30 மணிக்கே வந்து அந்த பிரைவேட் பார்கள் முன்பாக குவிய தொடங்கினர். பல்வேறு இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்த நிலையில நாளை காலை வந்து இந்த போராட்டம் தொடரும் என்ற பட்சத்தில் மதுப்பிரியர்களுடைய நிலை இன்னமும் வந்து மோசமாக செல்லும். அதே போல இந்த போராட்டத்திற்கு தீர்வு காணாமல் வந்து பணியாளர்கள் வந்து கடைகளை திறக்க மாட்டோம் என திட்டவட்டமாகவே முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் கோவை மண்டல மேலாளர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 நாட்கள் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள், இந்த காலி பாட்டிலை திரும்ப பெறுவது தொடர்பான பிரச்சனைக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து வரலாம், 15 நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள் என பலமுறை இன்று கிட்டத்தட்ட 4 முறைக்கு மேலாக சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் பணியாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில நாளை காலையும் வந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர உள்ளதாக அதிகாரப்பூர்வமாகவே வந்து அந்த சங்கத்தின் நிர்வாகிகளை தெரிவித்திருக்காங்க. மேகநாதன், அதே போல ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 144 டாஸ்மாக் கடைகளுமே நாளைய இயங்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல். இந்த சட்டவிரோதமா பதுக்கலோ இல்லைன்னா கள்ளச்சந்தையில விற்பனையோ இதெல்லாம் தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை இருக்கா? கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கா? நிச்சயமாக அந்தந்த காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட ரோந்து செல்லக்கூடிய காவல் ஆய்வாளர்களுக்கும் காவல் உதவி ஆய்வாளர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடுதலாக வந்து அந்தந்த உட்கோட்ட காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனியாக வந்து வாய்மொழியாக வந்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சட்டவிரோத அந்த மது விற்பனையை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தி இரவு மற்றும் பகல் நேரங்கள்ல குறிப்பாக அந்த கிராமப்புற பகுதிகளில் வந்து தொடர்ந்து வந்து அந்த ஆய்வுகளை வந்து போலீசார் வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.